ஹாய் ஹாய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட வந்துக்கணும்? கிரானி சாப்டர் 1ல் என்ன எஸ்கேப்பை முதல்ல எந்த பொருள் மாட்டுதோ அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா போன கிரானி 1லேயே நம்ம போட்டிருப்போம். ஆனால் அதில் எந்த எஸ்கேப் பண்ணாமல் அசிங்கமாக கேவலமாக மேலே வந்து கீழே செத்துருப்போம். ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ணக்கூடாது. எஸ்கேப் பண்ணி ஆகணும் ஒரு முடிவில் தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் வந்திருக்கேன். ஓகேவா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் முக்கிய நண்பர்களே. முக்கியமாக லைக் முக்கியமாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வீடியோக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். ஸோ அதனால் லைக் மட்டும் போட்டுவிட்ருங்க, வேறு எதுவும் பண்ண வேணும். ஓகேவா? பார்க்குறவங்களே இப்போயே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க, வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஓகேவாப்பா? ஓகேப்பா, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். ஓகே, டே 1க்குள்ளே போகுது. டே 1 வந்தாச்சு. எப்படி போதில்ல. சரி, ஓகே. ஸ்டார்டிங்லேயே அடி வாங்காமல் இருந்தால் சரி. கிரானி சாப்டர் 3 ஏற்கனவே போட்டிருந்தேன், அதை பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்திருக்கும், ஏன்னா நம்ம விளாட இல்லையா? ஸோ அதனால தான். ஓகே கைஸ், நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங்கில் இந்த பானை எடுத்துகிட்டு வெளியே போகலாமா இல்லைங்க வந்துடலாமா? சரி வாங்க வெளியே போகலாம். ஸ்டார்டிங்கில் கிராணி வருமா என்ன? இது என்ன புது கதையாக இருக்கு? வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் போயிடும் அந்த கிராணி. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்காது. செத்துட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. என் பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சுதுங்க அந்த கிராணி. என்னத்துக்கு லாக் அடிச்சிருப்பேன் நீங்கள்? ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. வாங்க நம்ம கீழே போய் செக் பண்ணலாம். ஆஹா, ஸ்டார்டிங்கில் இந்த கிராணி செஸ் பண்ணால் நமக்கு நல்ல சகனமே கிடையாது. அது ஒரு கெட்ட சகனம். ஸோ ஓகே, என்னால் பைத்தியமாக விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இங்கே இருக்குது கன் பார்ட் இருக்குது. ஓகே, கன் பார்ட் எடுத்துக்கலாமா இல்லை வேணாமா? வேணாம். கன் பார்ட் வேணும், இப்போ எடுக்க வேணாம், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், ப்ரைட்னஸ் அதிகமாக வச்சிட்றேன். கொஞ்சம் அதிகம். இது நல்லாயிருக்கு. ஐ லைக் திஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே வாங்க, இப்போ இந்த கன் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம கீழே போகலாம். கீழ் நோக்கி நம்ம பாதையை கிளப்பலாம். ஓகேடா தம்பி. கேஸ் சிலிண்டர் இருக்குது. ஓகே, அங்கே கேஸ் சிலிண்டர் இருக்குது, அதை பார்த்துட்டேன். அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஆஹா, வரும்போதே ஓட்டிகிட்டு தான் இருக்கியாடா முட்டா போயிடுச்சு. ஓகே வாங்க. மேலே கிராணி வந்து எங்கடா கன் பாட்டு? அட பைத்தியக்காரா. ஏதாங்க எங்க அதை அங்கேயே போய் உட்காந்து வச்சுங்க. சரி வாங்க, இது இருக்குது. ஆஹா, அதுக்குள்ளே வந்துச்சு. கிராணி ட்ராப் பண்ணி மாட்டை வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துடுச்சு. சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம மேலே போய் என்ன செக் பண்ணுறது அப்படின்னு நைஸாக. சரி, அந்த கேஸ் ஒலின் எடுத்து வந்துடலாம். ஓகே, வேர் இஸ் த கேஸு? டேக் த கேஸ். தம்பி மேலே வாப்பா கிராணி. ஹலோ. ஸோ நீ எப்போ மேலே போகுது, நான் எப்போ இருந்தால் கீழே போகிறது? மேலே போயிடுச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம அப்படியே நைஸாக கீழே அப்படியே ஓடிடலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இதுக்குள்ளார அப்படியே தூக்கி போட்டு அப்படி இங்கே வந்து இப்படி கமுக்கமாக உக்காந்துக்கணும். அப்படி உக்காந்தாதான் கிராணி வந்து அந்த ரூம்குள்ளே போகும். அப்படி போகும்போது இப்படி போயிட்டு இப்படி சாத்தி இதை அப்படியே திருவி விட்டு இதை ஆன் பண்ணி விட்டோன்னா ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட். ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு மேலே போகணும். ஓகே கைஸ், அது செத்துருச்சு. அதை சாப்பிடுச்சு தான் இங்கே வந்திருக்கேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. செத்துருச்சு அந்த கிராணி. இதுக்கிட்ட என்ன இருக்குது? ஓகே, அது தேவைப்படுது. வாங்க நம்ம கீழே போய் அங்கே என்ன இருக்கும்? ஹேமர் தான் இருக்கும், முக்கால்வாசி ஹேமர் தான் இருக்கும் அங்கே. சரி ஓகேங்க, வாங்க நம்ம போய் அந்த இது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருந்தாலாம். இந்த செல்ஃபில் என்ன இருக்குது? ஸ்பார்க் பிளாக் இருக்குது. ஓகே, இது நம்ம தேவைப்படும். ஏன்னா இது காருக்கு ஒரு மெயின், அதாவது முக்கியமான ஒரு மூலப்பொருளே இது தான், இந்த ஸ்பார்க்கு பிளாக்கு தான். ஸோ அதனால் வாங்க இது தூக்கி இங்கே ட்ராப்பில் மேலே போட்டு இந்த ட்ராப் அப்படி இது பண்ணிவிட்டு இப்போ கீழே போய் போட்டுடலாம். அந்த காரில் போய்ட்டு இங்கே போட்டுடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம மேலே போயிட்டு அந்த இடம் இருக்குங்கள,
ஸ்பைடர் கீ ஸ்பைடர் கீ. இந்த ஸ்பைடர் கீ எடுத்து மேலே போய் போட்டுருந்துடலாம். ஓகே டேக் இட். இப்போ மேலே போகணும். கிராணி செத்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வந்திருக்குமா என்ன? வந்திருக்கான்னு தான் தோணுது. சரி வந்தால் வந்துட்டு போட்டோம், பார்த்துக்கலாம். காசாக பண்ணுவான். வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த மாதிரி இந்த பலகையை தள்ளி விட்டுறலாம் கீழே. வெயிட் பண்ணுங்கள். அப்படி சூப்பராக வந்துருச்சுல. அங்கே வந்து சேஃப் கீ இருக்குது. சேஃப் கீயை பார்த்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு பக்கு பண்ண போகிறேங்க. அந்த பக்கு உங்களுக்கு முக்கால்வாசி பேர் தெரிஞ்சுருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நீளமாக போக வாய்ப்பு இருக்குது. வீடியோ மட்டும் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணி பார்ப்பேன், அதெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க, ஓகேவா காய்ஸ்? உங்களுக்கு வந்து நான் ஒரு மேஜிக்கை வந்து காட்ட போகிறேன். அது என்ன மேஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. பாருங்கள், இப்போ இந்த கிராணி வருதா, இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த இதுக்குள்ளே போவோம் பாருங்கள். தட்டி விட்றாத. எப்படி இது என்ன மாதிரி ஒரு மேஜிக்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு நான் இப்போ ஸ்பைடர் கீ ஏற்றுருந்தேன்ல, ஸ்பைடர் ஸ்பெஷல் கீ, அந்த கீயை தூக்கி அந்த சைடில் அந்த கேப் வழியே உள்ளே போட்டேன். அது உங்களுக்கு எல்லாமே தெரியும், இதான் நான் சொல்கிறேன். அந்த கேப் வழியே உள்ளே போட்டால் அந்த கீயை வந்துட்டு அந்த பக்கம் போயிடும். அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அப்புறம் சத்தம் கேட்டு கிராணி அந்த ரூமுக்குள்ளே போகும் இல்லையா? அப்படி போகும்போது அந்த கட்டையை சேர்த்து அடித்து நவுத்தி தான் போகும். ஓகே, அப்போ வந்து வெளியே கீழே போகுது. இப்போ வாங்க நம்ம அப்படியே நைஸாக அந்த இதை எடுத்துகிட்டு அங்கே போய் திறந்துடலாம். பிளாங்க் எடுத்துகிட்டு பார்க்காத நினச்சா பார்த்துருச்சுங்க. அது எப்படி நான் பண்ணாத போது அது என்னாடி எங்களை அது அந்த போது எனக்கு ஒன்று தோணுது. கீழே வந்து சுற்றிட்டு பசங்க. வெயிட் பண்ணுங்க, அது வந்துட்டு அப்படி நம்மளை பார்க்காம மேலே கீழே போய் முடிக்கிட்டோம். கீழே போய் தொலை, ஒரு தொல்லையாக இருக்குது, பெருந்தொல்லை. சரி ஓகே, இப்போ அதுக்கு கீழே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் போயிட்டுருக்குது. இல்லைங்க, அங்கே இருக்குதா இல்லை கீழே போயிடுச்சா? காய்ஸ் அது அங்கே இருக்குமா, அதை போயிருக்குமா? அங்கே போகுது பார்த்தீங்களா? ஓகே வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக அது கீழே போய் முடிக்கிட்டோம். தம்பி கீழே போப்பா. அம்மா நீ பார்த்தடா நீ. எப்படி அதை பார்த்தது கருமோ? வாங்கடா டேய், எங்கடா அந்த இது? நான் வந்து இருக்கிறேன், என்னடா அதை நம்பிட்டே இருந்தால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க, நம்ம இப்போதைக்கு இன்னொரு பக்கம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிரானியா ஸ்டோன் மூலம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான். ஐயோ அதாவது மேலே இருக்குள்ளதுங்க, கதா வேண்டிக்கிட்டோம். இதை ஸ்பெஷல் கேஸ் இன்னொரு பக் நம்ம பண்ண முடியும். என்ன பக்னா, இதை போட்டு ஸ்பைடர் ரூமுக்குள்ளே போப்பாரு. இதெல்லாம் ஒரு பக் நினச்சேடா அப்படின்னு நினைக்கிறேன். இது இங்கே ஒரு பக்கே இருக்குது. இங்கே வாங்க, இப்போ பாருங்கள், இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்பைடர் வந்து ஓடி வருமா, அப்போ பார்த்துட்டு எந்திரிச்சிடணும். எப்படி எப்படி அதாவது இந்த பக் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரில. நீங்களே பார்த்தீங்களா, அது வந்து எந்திரிக்கும் போது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுக்கும். அது அப்படியே வராது. அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த இது வரும். ஆனால் எப்படி ஒர்க் ஆகாமல் போச்சு தெரியலையா? மர்மங்கள் நிறைஞ்சது இருக்குது. சரி வாங்க, நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே போயிட்டு கார் பேட்ரி. ஓகே, இப்போ நம்ம கார் பேட்ரி கிடச்சிருச்சு. இன்னும் எத்தனை பொருள்? இன்ஜின் பார்ட்டு, அப்புறம் வேறு என்ன தேவை? இதுக்குள்ள என்ன இருக்குது? இன்ஜின் பார்ட்டு தான் தேவை. இன்ஜின் பார்ட்டு, அப்புறம் இன்ஜின் பார்ட்டு. ஆமாம் இன்ஜின் பார்ட், அவ்வளோதான். பேட்லோக்கி அது மட்டும் எடுத்துட்டோன்னா எஸ்கேப் ஆயிடலாம் ஜம்முன்னு. ஓகே கைஸ், வாங்க இப்போ போய் கீழே போய் மாட்டிடலாம். நம்ம சேனல் வந்து 137 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருச்சு. இன்னும் ஒரு 14, அதான் 13 சப்ஸ்கிரைபர் அடித்தா 100
150. ஐயோ குழப்பிட்டேன் நான். 150 சப்ஸ்கிரைபர் அடிச்சதான் அந்த பார்க்கலாம். அந்த 150வது சப்ஸ்கிரைபர் யார் அடிக்கிறாங்க பார்க்கலாம். வாங்க முதல்ல கிரானியை ட்ராப் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். ஓகே கைஸ் வரட்டும். நம்ம அப்படியே போயிட்டு இங்கே உட்காந்துக்கலாம் ஜம்முன்னு. கைஸ் அந்த கிரானி எப்படியே போட்டு தள்ளிட்டேன் ஒரு வழியாக. ஆனால் அது எப்படி போட்டு தரலாம் கேட்காதீங்க. ஏன்னா போட்டு தரக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அது வந்து சொல்ல முடியாத ஒரு மெல்லவும் முடியல வந்து அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்கிட்டேன் நான். ஸோ அதனால தான் கிராணி போட்டு தள்ளிட்டு இங்கே விளைஞ்சிருந்துச்சு இல்லை அப்படியே எடுத்துட்டேன். சரி ஓகே இப்போ வாங்க நம்ம கீழே போயிட்டு பண்ண வேண்டிய வேலை ஒன்றதாக இருக்குது. மீண்டும் அந்த கிராணியை போட்டு தள்ள வேண்டும். அது ஒரே ஒரு வேலை மட்டும் தான் இருக்குது. அந்த கிராணி இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும் அந்த கிராணி. பாப்பா தம்பி தன் டைம் அடிவாங்கன்னா நீ மட்டும் தெரிஞ்சுக்க மாட்டேன். கிராணி ரங்கம்மா எங்கம்மா இந்த கதவை சாத்திக்கணும் சேஃப்டிக்கு. ஏய் கிராணி எங்கே இருக்கிற? வேர் ஆர் யூ? ஒழுங்காக நேரில் வேணா நான் உன்னை தேடி வர வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வச்சுக்காத. அப்பா எங்கேப்பா இருக்கீங்க? கைஸ் கிராணி இப்போதைக்கு நான் வாய்ஸை மாற்றி பேசட்டுமா? கிராணி ஏய் நீங்க இருக்க இந்த வர இரு. எவ்வளோ தைரியம் தான் என் தலையில் ஏறலையே அரைச்சிருப்பேன். இப்போ நான் தலையானே கேட்பேன். வாயில வாங்க இந்த வாயை வச்சு தானே இந்த வாயை பேசிட்டு இருக்கிறேன். செத்து போ. என்னடா கிராணி சுத்துச்சு ஆனால் இன்னுமா கேட்டுகிட்டே இருக்கு பற்றி. என்ன தம்பி இது புதுல அந்த இருக்கு. ஓகே இங்கே தான் சுட்டாச்சு. கீழே வந்து வந்துடும். என்ன காய் சின்னத்துக்கு மேலேயே மாறிட்டு இருந்திருக்கும். ஸோ ஓகே கரெக்டாக சுட்டனால கீழே வந்து வந்துச்சு. வாங்க இப்போ போய் அந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் அந்த இடத்துல என்னக்குன்னு பார்த்து வந்துடலாம். ஓகே இந்த இடத்துல என்ன இருக்குது? ரஸ்ட்டு பேட்லாக் கீ. இதை எனக்கு பண்ண முடியும். ஓ அந்த ஸ்பைடர் ரூம்குள்ளே தான் எனக்கு வந்து ரைட் ஓகே. இப்போ வாங்க நம்ம அந்த ஸ்பைடர் ரூம்குள்ளே தான் போகணும். இல்லை ஆமாம் ஸ்பைடர் ரூம்குள்ளே தான் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வேலை வெயிட் பண்ணுங்க. என்ன வேலை அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காக்கா இருக்குல்ல, அதாவது அந்த காக்கா அடித்து கொண்டுட்டு அதுக்குள்ளே அந்த ரிமோட் கண்ட்ரோலை வாங்கிட்டு இந்த யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு செயின் கட்டர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு மேலே ஒரு இடம் இருக்கும்ல அந்த ஒரு இடத்துல போயிட்டு அந்த ஃபியூஸை கட் பண்ணி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேனுக்குலேருந்து சேஃப் கீ எடுத்துடலாம். அப்புறம் இந்த சேஃப் கீக்குள்ளே இருக்குது ஏதோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வாங்க முதல்ல வந்து போய் இந்த காக்கா உடச்சி கொண்டுடலாம். காக்கா என்ன தெரியல வாங்கிக்கோ. இதுதான் நம்ம தேவைப்பட பகுதி. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? இப்படி போகக்கூடாது. இப்படி தான் போகணும். எப்படி போனால் முடியாது இருந்தால் சரி வாங்க போகலாம். ஓகே இப்போ வாங்க கீழே போயிட்டு அந்த இதை யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாளாக யூஸ் பண்ண முடியாது இருக்குது பல வருஷமாக. ஓகே அப்போ இந்த டோர் கிராணி வந்து கன்ஃபார்ம் வந்துருக்கு கிராணி. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல. உள்ளே இருக்குது. வெயிட் பண்ணுங்க. கிராணி என்ன வந்திருக்கும் தானே? ஆமாம் வந்திருக்கும் 2 நிமிஷம் ஆகிருக்கும். கைஸ் வீடியோ பார்த்துக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகிருக்கும்? ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்குமா? 10 நிமிஷம் ஆகிருக்கும் தெரில. நான் இது ரொம்ப நேரம் வீடியோ தான். சரி வெயிட் பண்ணுங்க. அது இப்போதைக்கு வர மாதிரி தெரில. வாங்க நம்ம அப்படியே இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய்ட்டு அந்த ஃபியூஸை மட்டும் பிடிங்கி விட்டுடலாம். வாங்க எரியல் இதை வராமல் தான் சரி தான் நல்லது தான் நம்மளுக்கு. ஓகே காய்ஸ் மேலே போகலாம். எங்கே பார்த்துச்சு? சரி ஓகே எங்கே தான் பார்த்துருக்கோம் இல்லையா? சரி பார்த்துப்போ தொலைச்சிப்போ. வேணா பண்ணால் அதோ இந்த ஃபியூஸை பிடிங்கி விட்டுருணும். அப்புறம் இங்கேருந்து சேஃப் கீ எடுத்துடணும். எடுத்துகிட்டு அங்கே சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கு இருக்கிற கன்ஃபார்ம் மேலே வரும். ஆனால் அது மேலே வர கதை உடைச்சாச்சு.
இப்போ வாங்க அப்படியே நம்ம கீழே போயிடலாம்னு சொல்கிறதுக்குள்ளார வந்துட்டா மட்டும் அப்படியே கீழே போயிடலாம். வந்துடுச்சு. இப்போ வாங்க அப்படியே நைஸாக அப்படியே கீழே போயிடலாம். வந்துடுச்சு. இப்போ கீழே போய் இந்த சேஃப் கீழே தொடர்ந்து சேஃப் கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. கீழே போங்க, கதவை மூடுங்க. இதுக்கு என்னங்க இருக்குது? ஆல்படி போடு. கார் கீழே என்ன இருக்கும்? ஹேமர் இருக்கும். மாஸ்டர் கீயா? ஐயோ சம்மந்தமே இல்லாமல் பொருள் தான் இருக்கு. சரி வாங்க, வந்ததுக்கு ஃபியூலாக சுற்று போகிறோம். ஆமாம், இங்கே ஒரு கட்டை இருக்கும்ல, அந்த கட்டை இங்கே கைஸ் ஃப்ராடு போய் ஏமாத்துறாங்க. சரி ஓகே, அந்த கட்டையை அப்படியே உடச்சி தள்ளிட்டு வந்துருக்க மாட்டிருக்கு கிராணி. வாங்க இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக ஃபியூயலை ஊற்றிட்டு ஓகே ஊற்றியாச்சு. பார்த்து என்ன பண்ணணும்? ஃப்ரெஞ்ச் இருக்குது. இன்ஜின் பார்ட் மட்டும் தாங்க இப்போ நமக்கு தேவை. இன்ஜின் பார்ட் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே ஒரு ரவுண்டிங் போய்ட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் வந்துட்டு என்னத்துக்கு 6 உகலில் மேலே போயிருந்தேன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஸ்பைடர் ரூம்குள்ளே தான் போகணும். இப்போ நம்ம ஏன்னா அங்கே தான் போகணும். அவங்க ஒரு இடத்துல தான் செக் பண்ணல. சரி வாங்க இப்போ நம்ம அங்கே தான் போகணும். கன்னை எங்கே போட்டேன்? இது ஏன்டா தட்டி விட்டாரு? ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம ஸ்பைடர் ரூம் போகணும். அதுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே இதை உடச்சிட்டு அப்படியே ஸ்பைடர் ரூம்குள்ளே போகலாம் வாங்க. இரு கைஸ் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே இருக்கு பார்த்தீங்களா இன்ஜின் பார்த்து. ஓகே இதை போயிட்டு பேட்லாக் கீன்னு ஒரு கீ தேவைங்க. ஐயோ அதை மறந்து தொலைச்சிட்டேனே. இதை போட்டுட்டு அப்படியே இதை அப்படியே திருவிடலாமா? வெயிட் பண்ணுங்கள். பேட்லாக் கீ எங்கே இருக்கும்? நம்ம எல்லா இடத்தையும் செக் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் பேட்லாக் கீ ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பைடர் ரூம்குள்ளே தான் அது இருக்கும். ஏன்னா நம்ம செக் பண்ணி அதை இடமே இல்லை, எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், அங்கே தான் கீழே தான் இருக்கும். சரி வாங்க மறுபடியும் நம்ம அங்கே போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோபா அங்கே போகக்கூடாது இருந்தனே, போக வச்சிட்டாங்களே என்னைய. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நல்லா மாசமாக போகணுங்களா? சரி காய்ஸ் வாங்க போகலாம். நீங்கள் செக் பண்ணுறல நமக்கு இன்னும் ஹேமர் வேணும். வெயிட் பண்ணுங்கள். அந்த மெலோன் எங்கே இருக்கும்? அந்த எலுமிச்சம்பழம். சரி எலுமிச்சம்பழங்கிற பாருங்க. பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழமா? ஐயோ அது பேர் என்னடா? தர்பூசணி. அந்த தர்பூசணிக்குள்ளே தான் அந்த இது இருக்கும். வாங்க இப்போ போய் இந்த புக்கை போய் மேலே வச்சுட்டு அந்த தர்பூசணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே காய்ஸ் ஒரு வழியாக நான் வந்து இந்த பேட்லாக் எடுத்துட்டேன். ஸோ எஸ்கேப்பே பண்ண போகிறேன். அவ்வளோதான் கைஸ், திறந்தாச்சு. ஓகே ஜம்முன்னு திறந்துடுவேன். இந்த பேட்லாக் இங்கே போட்டு இப்போ கார் எடுக்க வேண்டியது அவ்வளோதான். ஓகே எடுத்தாச்சு. இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. வண்டியில் ஏறியாச்சு. இன்ஜின் ஸ்டார்ட், ரிவர்ஸ். காய்ஸ் எஸ்கேப்பே பண்ண போகிறேன். கூரைகள்லாம் பிச்சுட்டு போகுது. வண்டி 1 2 என்ன கிராணி காருக்கு சமைச்சா சூப்பரு. ஓகே கைஸ் முடிச்சாச்சு ஒரு வழியாக. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். எனக்கு செம்ம ஃபன்னாக போயிடுச்சு. ஏன்னா இந்த பேட்லாக் கீ எப்பயுமே அவ்வளோ அங்கே தான் இருந்துச்சு, அந்த கீழே அண்டர்கிரவுண்டில். அது பேத்துறதுக்கே ரொம்ப மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இன்னொரு பயங்கரமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. மீண்டும் வருக.